அதிமுகவோட அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதிமுகவோட எப்படி சேருவார்? விஜய் தானே இங்க முதல்வர் வேட்பாளர். முதல்வர் பயம் இருக்கும்ல, விஜய் சேர்க்கிற மாதிரி சேர்த்துட்டு இந்த எடப்பாடி ஓபிஎஸ் கழட்டி விட்ட மாதிரி கழட்டி விட்டுருவாங்களோ அப்படி இல்ல. அதுக்கே வாய்ப்பு இல்ல. முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்றது அதிமுகல இல்லையா? அவர் துணை முதல்வராக வருவதற்கு எந்தவித வாய்ப்பும் கிடையாது. விஜய் துணை முதல்வர் ஆகிறதுக்காக அவர் கட்சியை ஆரம்பிக்கல, இவ்வளவு விமர்சனத்தை சந்திக்கல, 250 கோடி சம்பளத்தை விட்டு வரல, உச்சத்தை விட்டு வரல, நம்பர் 1 பொசிஷன்ல இருக்காரு. அதையும் விட்டுட்டு இவர் துணை முதல்வர் ஆகிறதுக்காக வர்றாரு. வாய்ப்பு ஜெயிப்போ தோற்போ விஜய்ங்கிறவர் அவர் தலைமையில தான் கூட்டணி. சீமான் மாதிரி தனிமையா இருந்தா மரியாதை அவருக்கு மக்கள் மத்தியில் ஒரு மரியாதையும் கிடைக்கும். ஆமா, அவரை எதிர்பார்க்கிறவங்க யாரு? இப்போ அவங்க எதிர்பார்க்கிறவங்க திமுக மேல அதிருப்தியா இருக்கிறவங்க, அதிமுக மேல அதிருப்தியா இருக்கிறவங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, புதுசா வரவங்க, மாற்றம் அவங்க ரசிகர்களை தவிர மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க. நம்ம இவ்வளவு சொல்லியும் கரூர் இஷ்யூக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் அவ்வளவு பேசியும் அவர் மேல சில மக்களுக்கு சாஃப்ட்கார்னர் இருக்குன்றது உண்மை. நமக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க இருக்கக்கூடாது நம்ம சொல்ல முடியாது, இருக்குன்றது உண்மை. அந்த நடுநிலையா இருக்கக்கூடியவங்க, எந்த பக்கம் 2 திராவிட கட்சிகள் பிடிக்காதவங்க, புதிய தலைமை வாக்காளர்கள் எதிர்பார்க்கறது யாருன்னா விஜய் தலைமையிலன்னு. விஜய் போய் அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா அது ஒரு மரண அடிக்கு சமம் தாவேகாவுக்கு. தாவேகா தலைமையில கூட்டணி வச்சு ஜெயிக்கல அப்படிங்கிற 2வது விஷயம். ஜெயிக்கல, 2வது இடத்த பிடிக்கிறாங்க, 3வது இடத்த பிடிக்கிறாங்க, அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் நீங்கள் கூட்டணியை அதிமுகவோடையோ பிஜேபியோட நீங்கள் அறிவித்த உடனே விஜயோட கதை முடிஞ்சுன்னு அர்த்தம்.